முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடன் பொங்கல் பண்டிகையில் கொண்டாடி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா அவர்கள். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம். சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக பொங்கல் பண்டிகையொட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் பொங்கலை முன்னிட்டு மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இனிய பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது வழியில் மனதார வாழ்த்தி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது சேலத்தில் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர். முன்னதாக டிராக்டரில் அந்த இடத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அங்குள்ள மக்களுடன் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினார். இதையடுத்து அவரே பொங்கல் வைத்து அதனை ருசித்த நிலையில் இந்த நிகழ்வில் ஏராளமான பெண்களும் பங்கேற்றிருந்தனர். இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.